ஐபிஎல் கிரிக்கெட் தொடருடைய மிக முக்கியமான லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் 89 ரன்கள் வித்தியாசத்துல படு தோல்வியடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பு தொடர்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்காங்க. 230 ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய சிஎஸ்கே 13.4 ஓவர்கள்ல 140 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்துட்டாங்க. இந்த தோல்வி குறித்து பேசிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அணியுடைய சறுக்கல்களுக்கு காரணங்களை வேதனையுடன் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த போட்டிக்கு பின்னர் பேசிய ருத்ராஜ் அவர்கள், இந்த சீசன் எங்களுக்கு மிகவும் சவாலாக இருந்தது. தொடக்கத்துல அடுத்தடுத்து 3 போட்டிகள்ல தோற்றாலுமே பின்னர் சிறப்பாக மீண்டு வந்து வெற்றிகளை பெற்றோம். ஆனால் முக்கியமான கட்டத்துல வீரர்களுக்கு ஏற்பட்ட காயம் எங்களை ரொம்பவே பலவீனப்படுத்துச்சு. குறிப்பாக கோஷ் மற்றும் ஓவர்டன் போன்ற வீரர்கள் பாதியிலேயே வடங்கியது அணியுடைய சமநிலையை நிலைக்குலைய செய்தது. கடந்த 3 போட்டிகள்ல ஒரு சாதாரண பேட்ஸ்மேன் அல்லது பந்து வீச்சாளர் இல்லாமல் விளையாடும் சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ சிஎஸ்கே ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லும் அப்படின்றத பலர் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு குறிப்பிட்ட ருத்ராஜ் அவர்கள், எங்கள் அணியில 8 முதல் 10 வீரர்கள் 20 போட்டிகளுக்கும் குறைவாக விளையாடி அனுபவமே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மீது பல முக்கிய குற்றச்சாட்டு வைப்பதே அவங்க ஏலத்துல சரியான வீரர்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னும் கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படின்றதும் தான். ஸோ இப்படியே போனா கண்டிப்பாக அடுத்த சீசன்ல ருத்ராஜ் அவர்களுடைய கேப்டன்சி கண்டிப்பாக பறிக்கப்படும் அப்படின்ற செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதற்கு ருத்ராஜ் அவர்களே கேப்டன்சி பதவியை விட்டு விலக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.